அண்மை செய்தி. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துகிறது. ஈரானை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானை சுற்றி அமெரிக்கா படைகளை குவித்து வந்த நிலையில் தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல். இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகள் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் விழுந்து வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி. ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானை சுற்றி அமெரிக்கா படைகளை குவித்து வந்த நிலையில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகள் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் விழுந்து வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான அந்த சண்டை என்பது மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. கடந்த சில மாதங்களாக அமைதி நிலை நீடித்து வந்த நிலையிலே ஈரான் மீது இஸ்ரேல் தற்பொழுது வான்வழி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஈரானினுடைய தலைநகரை நோக்கி அந்த ஈரானினுடைய முக்கிய நகரங்களையும் குறிவைத்து ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் வீசி இருக்கின்றது. ஈரானை சுற்றி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகள் ஏற்கனவே கடல்களில் பாதுகாப்பு படையெல்லாம் குவிக்கப்பட்டிருந்த நிலையிலே கடல் எல்லைகளில் இப்பொழுது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கின்றது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து ஏவுகணைகள் அடுத்தடுத்து வீசப்பட்டிருக்கின்றன. ஈரானை சுற்றி அமெரிக்க படைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு வார கால அளவுக்கு நீடிக்கக்கூடிய வகையிலான ஒரு தாக்குதல் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான சண்டை நீடித்தது. அது மட்டுமல்லாமல் காசா முனையில் இருக்கக்கூடிய குழுவினரோடு இஸ்ரேல் யுத்தத்தில் ஈடுபட்டது. இது போன்ற ஒரு சூழல் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை நீடித்த நிலையிலே கடந்த 2 மாதங்களாகத்தான் அமைதி நிலை திரும்ப தொடங்கி இருந்தது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான அந்த சண்டை தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் வீசிய ஏவுகணைகள் ஈரான் நாட்டினுடைய தலைநகரான டெஹ்ரானில் விழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானினுடைய அதிமுக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இஸ்ரேல் ராணுவம் ஒரு சில நடவடிக்கைகளை ஈரான் மீது எடுக்க முற்படுகின்றது. அமெரிக்காவும் அதற்கு துணையாக இருக்கின்றது. அமெரிக்க நாட்டினுடைய போர் கப்பல்கள் ஈரானை சுற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த போக்கை உடனடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஈரானுக்கு உள்ளாக பல்வேறு உள்நாட்டு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. விலைவாசி உயர்ந்திருக்கின்றது. உள்நாட்டு குழப்பங்களுக்கு இடையிலே அதற்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஈரானினுடைய அரசியல் தலைவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த யுத்தமானது தொடங்கி இருக்கின்றது என்று சொல்லும் வகையில் தான் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. எனவே இஸ்ரேலுக்கு ஈரானும் பதிலடி கொடுக்க முற்படும். இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளிலேயே அதிக ராணுவ முக்கியத்துவம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்த ஈரான் நாடும் இருக்கின்றது. எனவே ஈரான் வசமும் கணிசமான ஏவுகணைகள், ஆயுதங்கள் இருக்கின்றன. அவற்றை தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக இனிமேல் ஈரான் பயன்படுத்த முற்படும். எனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான யுத்தம் என்பது மீண்டும் ஒரு முறை தொடங்கி இருக்கின்றது. உலகளவில் இது ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பங்கு சந்தைகள் வீழ்ச்சி, தங்கம் விலை உயர்வு போன்றவற்றுக்கான காரணமாக கூட இனி வரக்கூடிய நாட்களில் இதையும் கூறுவதற்கு சூழல் இருக்கின்றது. உடனடியாக இந்த சண்டை முற்று பெறுமா அல்லது மீண்டும் பதிலடி தாக்குதல் கொடுப்பதற்கு ஈரான் முன்வந்தால் இது கிட்டத்தட்ட ஒரு வார கால அளவு நீடிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக மாறும். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 2 பெரிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலும் சண்டை மூண்டிருக்கின்றது. இதற்கு நேரடியாகவே அமெரிக்காவும் துணை போயிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய போர் கப்பல்களை அனுப்பியிருக்கின்றது. எனவே உலக அளவில் மீண்டும் ஒரு பதற்ற நிலையை உருவாக்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த யுத்தம் மூண்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.